பனையூர் பண்ணையார் வந்து ஜானோராக்கிசாமி வந்து எழுதி கொடுக்கறத ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கிறாரு. புஷி ஆனந்த் அதையே வேற அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கும்போது இவர் வெளியிடுறாரு. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த மாற்று அப்படின்றது எதுவுமே இல்ல. இப்ப சீமான் கூட வந்து ஒரு பொய்யா கற்பனையா ஒரு கதை சொல்றாரு. அவர் கதையை கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா காரியத்துக்கு எதுவும் உதவாது. அவர் சொல்ற கதைகளை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பல தலைநகரங்கள் கொண்டு வரேன், பண்பாட்டுக்கு ஒரு தலைநகரம், அதுக்கு ஒரு தலைநகரம், நிர்வாகத்துக்கு ஒரு தலைநகரம், தொல்லியல் ஆராய்ச்சிக்கு ஒரு தலைநகரம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் தலைநகரம்னு சொல்லுவாரு. தலைநகரம்னா ஒரு மாநிலத்துக்கு ஒண்ணுதான் இருக்க முடியும். அந்த தலைநகரத்துல எல்லா ஆபீஸும் இருக்கும், எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க, மக்கள் அதை நாடி வருவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைநகரம் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து துக்ளக் தர்பார் மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து சீமான் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, தமிழனுக்கு ஏன் சுகர் வந்தது, டயபெட்டிக்ஸ் வந்தது, என்னுடைய தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் வந்து டயபெட்டிக்ஸ் வரல, இப்ப வெள்ளையாருக்கு நல்லதுன்னு சொல்லி பூரி சப்பாத்தி வந்து சாப்பிட்றான், கருப்பா இருக்கக்கூடிய அந்த கம்பு ராகி இதெல்லாம் வந்து சாப்பிடுறது இல்ல, இப்படி பேசுறாரு. அப்ப சீமானாவது இந்த மாதிரி வந்து பழைய பாட்டி வடை சுட்ட கதையை வந்து சொல்லி வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்டாவது பண்றாரு. விஜய்க்கு அதுவும் இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை, ஒரு என்லைட்மெண்ட்டும் இல்லை, ரெண்டுமே இல்லாம முதலமைச்சர் நாற்காலிக்கு எப்படி வரணும், அதுதான் பாயிண்ட். திமுகவை வந்து எல்லாத்துக்கும் திமுகவை குற்றம் சாட்டி அதனுடைய கிரெடிபிலிட்டியை வந்து மொத்தமா வந்து அபாலிஷ் பண்ணிட்டு தான் அதுக்கு மாற்று அப்படின்னு வந்து ஒரு வரப்போறாரு. இவருக்கு எதை பத்தி எதுவுமே தெரியாது.